வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிவிகே மாநாடு சம்பவங்கள், அப்புறம் ஒரு சில மீம்ஸ் ரியாக்ஷன். ஓ, அந்த பையனோட ட்ரெஸ் மாதிரியே இருக்குல்ல. நானும் கேஸ் போடலாம் போல. இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு வந்து மதுரையில் நடந்துச்சு. அதில் வந்துட்டு விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் வரும்போது ஒரு சில ஃபேன்ஸ் வந்துட்டு, சாரி ஃபேன்ஸ்னு சொல்லக்கூடாது, தொண்டர்கள் கண்மையாக வண்டிக்கிறோம் அவங்க வந்துட்டு அந்த நடைமுறையில் ஏறி விஜய் அவர்கள் நெருங்கும் போது பவுன்சர்ஸ் எல்லாருமே அவங்களை தடுத்து நிறுத்தினாங்க. ஒரு சில பேரை தள்ளி விட்டாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கீழே விழுந்த நபரும் அவங்களோட அம்மாவும் கேஸ் கொடுத்துருக்காங்க. விஜய் மேலே இருக்கிற ஆர்வத்தில் நான் வந்து ஏறி போய் மேலே பார்க்க போனேன், ஆனால் அந்த பவுன்சர்ஸ் வந்து என்னை தள்ளி விட்டுட்டாங்க, தூக்கி போட்டுட்டாங்க. இந்த மாதிரி சம்பவம் வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. அதனால அந்த பவுன்சர்ஸ் மேலேயும் விஜய் மேலேயும் நான் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, விடுமா, நான் தான் உயிரோட வந்துட்டேனே, விடுமா அப்படின்னு சொன்னான். ஆனால் வீழ்ந்தது என் பையன் தான் சார், பாதிக்கப்பட்டது நாங்கள் தான். இதை பார்க்கும் போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. சரியில்லையே, அது எப்படா அவ்வளோ ஆர்வமாக இருக்கிற ஒரு தீவிர ஃபேன் வந்துட்டு, சாரி தொண்டன் வந்துட்டு அவர் மேலே கேஸ் கொடுக்குறான், என்னடா அது? அப்பயே ஒரு டவுட் வந்துச்சு சார், ரியலாவே இல்லையே. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையனே கிடையாதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வேற யாரும் இல்லை, இது நான் தான். நான் ரேம்பட் மேலே ஏறி ஓடும் போது பவுன்சர் என்னை கீழே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளிட்டு உடனே நான் கெட்டியமா கம்பி பிடிச்சிக்குவேன். எனக்கு ஒன்றும் ஆகல. அந்த தள்ளி விடப்பட்ட பையன் வந்துட்டு வேற ஒருத்தரான். அது ஃபேக். ரெண்டு பேரோட ட்ரெஸ் வந்து கிட்டத்தட்ட சேமா இருக்கனால அதுவுமே கிடையாது. அதனால இந்த பையன் தான் சொல்லிட்டாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஃபேக்கா நியூஸ். இது எங்க அம்மாவே இல்ல. தயவு செஞ்சு இது யாரும் நம்பிடாதீங்க. என் ஐடியில் போய் உள்ள போய் பாருங்க. எங்க அம்மா போட்டோ நான் போஸ்ட் போட்டிருப்பேன். இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த பையன் வந்து உண்மையாவே மாநாட்டுக்கு போயிருக்கான். ஏமா நான் உங்களை ப்ரூவ் பண்றேமா? சரி, இல்ல நான் கேக்குறதுக்கு சொல்ல. அங்க போயிட்டு சும்மா டிவியை மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கான். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? நார்மலா பார்க்கும்போது அந்த வீடியோல இருக்கிற பையனும் கேஸ் கொடுத்த பையனோட ட்ரெஸ்ஸும் சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா இங்க பாருங்க, இந்த லைனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா உண்மையான பையனோட ட்ரெஸ்ஸும் அந்த வீடியோல இருக்கிற ட்ரெஸ்ஸுமே வந்து சேமா தான் இருக்குது. இந்த கேஸ் கொடுத்த பையனோட ட்ரெஸ்ஸும் இதுவும் சேமா இல்ல. ஒரிஜினல் கிடையாது, ஃபேக். அது எல்லா டெஸ்டும் ஃபெயில் ஆயிடுச்சு. இதுல இருந்தே தெரியுது இவர் வந்துட்டு மாநாட்டுக்கு போயிருக்காரு. ஆனா தள்ளிவிடப்பட்ட பையன் வந்துட்டு இவர் கிடையாது. இது அசைக்க முடியாத உண்மை. இதை நான் சொல்லல, பேப்பர் சொல்லுது. நல்ல வேளை அந்த அஜய்ங்கிறவர் வந்துட்டு மாநாட்டுக்கு போன குஷியில சட்டை கைட்டு விட்டறியாம பத்திரமா எடுத்துட்டு வந்தாரு. அது வரைக்கும் நல்லதுடா. இல்லைன்னா நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இவர் தான் உண்மையான ஆள் நம்பி இருப்போம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இதுல வந்துட்டு கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்காரு, அதை பார்க்கலாம். வணக்கம், நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னந்தொகுதியிலிருந்து பேசுறேன். எங்க அம்மா நியூஸ் 7 சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது வந்து தவறான தகவல். அதை யாரும் நம்ப வேணாம். நான் அவங்களோட பையன் தான். என் பேர் சரத்குமார். மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை, என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இங்கேருந்து தூக்கி கடாசில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது. இது என்னோட சுயநலவோட தான் நான் சொல்லிக்கிறேன். இதை யாரும் நம்ப வேணாம். எங்கள் அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றியோ வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் எங்கள் அம்மா நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இது யாரும் நம்ப வேணாம். அந்த பையன் நான் கிடையாது. நான் வேற, அந்த பையன் வேற. அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். இது கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் கேஸ் கொடுத்துட்டு ஒன்று பேசியிருக்காரு. நான் திடல்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஆகலாம். இப்போ பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தோதய ட்ரெயின் வந்து மதுரைக்கு 9 மணிக்கு தான் ரீச் ஆகுது. நீங்கள் 9 மணிக்கு மாநாட்டத்தில் ரீச் ஆனால் தான் சொல்கிறீங்க. அது எப்படி கணக்கு எனக்கு புரியல. இதோட ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் எதுவும் பேச விரும்புகிறேன்.
இல்ல நான் கேட்கணும் actually நீங்க சொல்றது மட்டும் இல்லக்கண்ணே, அவங்க விஷயம் பதட்டம் இல்லாம டென்ஷன் அவங்க ட்ரெயின் இந்த ட்ரெயின் வரும்னு சொல்றாங்க. நீங்க வந்து இறங்கி இருந்தா எப்படி 9 மணிக்கு போனீங்கன்னு அவர் கேக்குறாரு. ஆகா, வந்து மாட்டிக்கிட்டோமே. ரொம்ப நோன்றாங்களே. ட்ரெயினோட டைமிங் முத கொண்டு சொல்றாங்க. இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. நீங்க எத்தனை மணிக்கு மாநாட்டுக்குள்ள வந்தீங்க, எப்படி போனீங்க, எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், அவராலே முடியல, ஏதோ வந்து மாட்டிக்கிட்டாரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அந்த கேஸ் கொடுக்காத விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அஜய்ங்கிறவரு எல்லா ஆதாரங்களையும் கொடுக்குறாரு. வீடியோ காட்டுறாரு, போட்டோ காமிக்கிறாரு, எல்லாத்தையும் காமிக்கிறாரு. ஆதாரம் இது என் பாஸ்போர்ட், இது என்னோட கிரீன் கார்டு, இது என் கிரெடிட் கார்டு. ஆனா இந்த கேஸ் கொடுத்த சரத்குமார் வந்துட்டு ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் காமிக்கிறாரு. அதுவும் அந்த மாநாட்டுல இருக்கிற மாதிரி வேற எந்த ஆதாரமும் இல்ல. ஒரு போட்டோ செல்ஃபி வச்சிருப்பாப்ல, அதை காமி தம்பி போதும், எனக்கு நீ தர கூட வேணாம். இது எப்படி நாம நம்புறது? பெருசா சாட்சி சொல்ல வந்துட்டானா? இப்ப டிவிக்கே தொண்டர்கள் எல்லாத்தையும் டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டை, துண்டு, அந்த ஹேர் ஸ்டைலு, ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்தாலே அவ்வளோ டீகோடிங் பண்ணுவாங்க. இதுல விடுவாங்களா? பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? நான் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவேன். ஆனா ஒரு வாரமா ட்ரெஸ்ஸை கூட மாத்தாம இருக்க பாரு, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. நீங்க 2 பேருமே அந்த சட்டையை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த இஷ்யூ முடிகிற வரைக்கும் அந்த சட்டை தான் முக்கியம். சட்டை முக்கியம் அவைகளே, விட்டுறாத. கண்டிப்பா. ஆனா அஜயா இருந்தாலும் சரத்குமாரா இருந்தாலும் பவுன்சர்ஸ் வந்து அப்படி தள்ளி விட்டுருக்க கூடாது, அது தப்பு தான். அதே போல இவங்களும் மேலே ஏறி போயிருக்க கூடாது, இவங்க மேலேயும் தப்பு இருக்குதான். ஒரு தர்பூசணிய சாப்பிடுறீங்க, அதை வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்கறாங்கன்றீங்க. அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. நடிப்பு அரக்கன். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முத கொண்டு சொல்றாங்கன்னா, எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார். அது ட்ரோல் என்ன? அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதான் செய்யும். ஆனா உங்களை ட்ரோல் மட்டும் தானா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேம் ஆயிட்டாங்க, பட் அவங்கள வந்து அவங்க ட்ரைன் பண்ணிருக்கலாம், ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கலாம். இவங்க யாரு தான் என்ன சொல்றதுக்கு? இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? சினிமா துறையிலும் போய் கால் பதிச்சிட்டேன். உங்களை கார்னர் பண்றதுக்காக இல்ல மிஷோ. திறமையே வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம திவாகருக்கு சென்ற இடமெல்லாம் செருப்படி. இப்பனா எங்க போனாலும் செருப்படி தான். திவாகர் ஒரு முட்டா பையன் நமக்கு தெரிஞ்சிடுச்சு, ஜோக்கரு, கோமாளி அதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா ஒரு சில பேர் இன்னும் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாரா நீங்கலாம்? என்னமோ திவாகரோட வளர்ச்சியை வந்து நம்ம கெடுக்க பாக்குறோமா? பொறாமையா? என்னடா இது? திவாகரை நினைச்சு பொறாம வர அளவுக்கு நாங்க என்ன அவ்வளவு கேவலமான அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா? தல்றா தல்றா மல்ல. அட்லீஸ்ட் அந்த கூமாப்பட்டிக்காரனை பார்த்து பொறாம போறீங்கன்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம். ஏன்னா வாழ்றான்டா. அது கூட ஒரு மீன் கூட வந்துச்சு, கூமாப்பட்டி கூமாப்பட்டின்னு. இப்ப கூமாப்பட்டி பக்கமே போறது இல்லை போல. அம்மா தங்குறதுக்கு ரூம் கொடுத்து கூட ஆட பொண்ணும் கொடுத்து என்ன நல்லா பாத்துக்கிறாங்கம்மா. வாழ்க்கைய வாழ்றாயா இது என்ன ஷோன்னு எனக்கே தெரியல. ஓ, சிங்கிள் பசங்க ஷோவா? என்ன கூட கூப்பிட்டாங்க இந்த ஷோல. என்ன இருக்குன்னு தெரிஞ்சா போயிருக்கலாம் போலயே. நான் ஏதோ இந்த சிங்கிள் பசங்களோட சோகங்களை சொல்லிக்கிட்டு இந்த வாழ்க்கையை சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு அது ஒரு கிரிஞ்சு ஷோ நினைச்சிட்டு இருந்தேன். இது தெரியாம போயிடுச்சு. ஒரு கறி தோசை பெரிய ரெஸ்டாரண்ட்ல 270 ரூபா. சரி, தள்ளுவண்டி கடையில சாப்பிடலான்னு வந்தா இங்கே 270 ரூபா. இது உண்மைதான். இப்ப நிறைய தள்ளுவண்டி கடையில கிட்டத்தட்ட நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற ரேட்டும் அதுவும் கிட்டத்தட்ட சேமா வந்துடுது. அதுக்கு நம்ம ஜம்முன்னு சேர்ல உட்காந்துட்டு ஃபேன்லயோ ஏசிலயோ உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம்ல. இது எல்லா தள்ளுவண்டி கடையும் சொல்லல, பட் ஒரு சில தள்ளுவண்டி கடையில் அப்படிதான் இருக்குது. இப்போ எல்லாரும் தள்ளுவண்டிக்கு போற முக்கியமான ரீசனே பிரைஸ் கம்மியா இருக்கும். அதுதான் டேஸ்ட் அடுத்த கட்டம் தான். ஆனா அங்கேயுமே அதே ரேட் இருந்துச்சுன்னா நம்ம பேசாம ஹோட்டலுக்கே போயிடலாம்டா அப்படின்னு தோண வச்சிருது. எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். ஒருவேளை இந்த ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாம் இந்த ஹைப் ஏத்தி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்களான்னு தெரியல. நம்ம சின்ன வயசுல இந்த நிக்கல் குந்தல் லைஃப் மட்டும் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளுமே பயத்தோடய வாழணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் பயந்துகிட்டே வாழணும். இங்கேருந்து எவன் வருவான், எப்ப குத்துவான்,
அந்த கான்சியஸ்லயே இருக்கணும் நாம. லைட்டா அப்படி எந்திரிச்சாலே ஸ்டாண்டிங் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது அந்த பிரச்சனை வரும். எஸ்ஆர்னு சொல்றதுக்கு எந்திரிக்கலான்னு பார்த்தா இவனுக்கு ரெடியா வச்சிருப்பானுங்க முதுகிட்ட. லைட்டா எந்திரிச்சாலே சொல்லிடுவானுங்க. அந்த நேரம் சார் வேற இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம உட்காந்துக்கிட்டே எஸ்ஆர்னு சொன்னா கூட சார் அடிப்பாரு. எந்திரிச்சா இவனுங்க குத்துவானுங்க. ஒருவேளை சாப்பாடு நல்லா இருந்தா அதை சமைச்சவங்களை பாராட்ட தோணும் நமக்கு, அதை விதைச்சவங்களை காப்பாற்றணும்னு தோணாம போயிடுச்சு. உஸ்மே கே போல? ஒரு விளையாட்டை சீரியஸா பார்க்க தெரிஞ்ச நமக்கு இந்த விவசாயத்தை விளையாட்டா கூட பார்க்க தெரியலன்னு தமிழ்டா இது. அப்ப பார்க்கும்போது இந்த சீன் தெரியல, இப்பதான் புரியுது. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களுக்கு புரியாம தான் கேக்குறாங்க. இவரே தமிழ்ல மறுபடியும் சொல்றாரு. ஒரு விளையாட்டை சீரியஸா பார்க்க தெரிஞ்ச நமக்கு இந்த விவசாயத்தை விளையாட்டா கூட பார்க்க தெரியலன்னு பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. எல்லாம் தாண்டி உன் ஆளோட எப்படா சேர போற? இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். எப்படிப்பட்ட சாங் அது? இது கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கிற டைம்ல வந்துச்சு இந்த பாட்டு. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இதை கேட்கும் போது அந்த ட்ரெய்லர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மியூசிக் வந்து என்னடா எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குன்னு வந்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த பாட்டு வருது, நாஸ்டாலஜிக் ஃபீல் குள்ள போயிட்டேன். எனக்கு இந்த சாங்குமே ரொம்ப பிடிக்கும். அதே போல விக்னேஷ்வனோட லிரிக்குமே சூப்பரா இருக்கும். மஜா ப்ரோ. வேற என்ன ப்ரோ சொல்லணும்? இப்போ இந்த ட்ரைலருக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சாங்கை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ லூப்ல ஓடிட்டு இருக்கு. அதே போல இன்னொன்று என் இதயத்தை திருடி சென்றவளேன்னு ஒரு சாங்கு. அது என்ன படங்கிறதே தெரியல, கெட்டவன்னு சொல்லுவாங்க. அதையுமே ஏதாவது ஒரு படத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். ஆனால் அப்போனா லவர்ஸ் டே அன்னைக்கு அனிருத் வந்து ஒரு சாங் வந்து எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பாரு. லவ் ஃபெயிலியர்னு தலைவன் வேற லெவல். ஹார்மோனியத்தை ஆர்ல வச்சு வாசி பார்ப்போம். இப்போ என்னடா அனிருத் அப்போ இருப்பாரு பாருங்க. எப்பா எல்லா சாங்கும் பயங்கரமா இருக்கும்டா. இந்த மாதிரி ஒரு அழகை லைஃப்ல நான் பார்த்ததே இல்லையா. அது என்ன பியூட்டினா மொத்த அழகு பாத்தியா? அங்க நிக்கிற நீ கை கொடு இது கை இல்லையா ஒளியா? ஐயோ மேரிகோல்டு வேணாண்டா. வயசானா நீ மேரிகோல்டுக்கு மாறிடுவ. பயம் வயசாச்சு தாஸ் உனக்கு. என்ன ட்ரமுக்குல வைக்கிற? பேசாத. ஆமா, அது கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது எனக்கு இந்த பிஸ்கட்னாலே ஒரு பீரியட் தான். ஒரு கொஞ்ச நாள் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் இதாயிடுமா, கடுப்பாயிடும். அப்ப எனக்கு இது வேற. அதுக்கப்புறம் வேற பிஸ்கட் மாறுறது. சின்ன வயசுல இருந்து டைகர் பிஸ்கட், ஃபர்ஸ்ட் பார்லிஜி, அப்புறம் டைகர் பிஸ்கட் மாறினேன். 3 ரூபா தான் இப்போ ப்ரைஸு. மேரிகோல்டு, அப்புறம் வந்து டைகர்லேயே வந்து க்ரீம் பிஸ்கட்னா இருக்கும். ஹாப்பி அந்த, அப்புறம் வந்துட்டு குட் டே, மில்க் பிக்கீஸ்லேயே ஓல்டு வெர்ஷன் ஒன்று இருக்கும், பழைய வெர்ஷனு. இப்போ கூட அது மறுபடியும் லான்ச் பண்ணிடுறாங்க. அதனால அப்போ நான் அது ஃபேவரட்டாக இருக்கும். அப்புறம் 50-50 அதெல்லாம் பிடிக்கும்டா. சந்திரமுகி சன்ஃபிஸ்ட் அது வாங்கி அது கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து எப்பயாவது ரொம்ப ரேர் தான் அது. நீ நக்கு இப்படி நக்கு நக்கிட்டே இருங்களா நக்கி. இதுவுமே இப்போ ரொம்ப பிடிக்கும். அன்லிமிட்டட் அடிச்சு நவுத்துவேன். ஏன்னா இப்போ ஒரு 4 சாப்பிட்டாலே ஒரு மாதிரியா இருக்கு. வயசாச்சு தாஸ் உனக்கு. இது நல்லா இருக்கும்டா. இதுவுமே நான் அப்பப்போ ஏதாவது வேற தான் இருக்கலாம். ஓரியோ இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த அளவுக்கு. இன்னும் நிறைய பிஸ்கட் மிஸ் ஆயிட்டு. You like films that make you cry? ஆமா சார். So I love. What is that? இதோட இன்னும் நிறைய படங்களை சேர்த்துருக்கலாம். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.